இப்ப இந்த வீட்ல என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லாத்தையுமே ஒரு கனவா நினைச்சு மறந்துரு. இதுக்கப்புறம் சந்தோஷமா இரு ராதா. ஆண்டியை மன்னிச்சு விட்டுரு ப்ளீஸ். இல்ல மீரா, இந்த பொம்பளையை என்னைக்குமே என்னால மன்னிக்க முடியாது. ஆனா மோகனையோட வலி எனக்கு நல்லாவே புரியும். நான் இங்க இல்லாத நேரத்துல நீ என்னோட குடும்பத்துக்கு எவ்வளவோ செஞ்சிருக்க. அத மனசார நானும் மதிக்கிறேன் மீரா. நீ அவர்கிட்ட நட்போட உரிமையை கேட்டிருக்க. அதனால நான் மோனைய எடுத்த முடிவுக்கு சம்மதிக்கிறேன். ஆனா அதுக்காக இந்த பொம்பளைய நான் மன்னிச்சிட்டேன்னு அர்த்தம் இல்லை. இதுக்கப்புறம் இவங்க முகத்துல நான் என்னைக்குமே முழிக்க மாட்டேன். இவங்க கிட்ட எந்த பேச்சு வச்சுக்க மாட்டேன். இதுக்கு மேல எனக்கும் அவங்களுக்கும் எந்த உறவும் கிடையாது. ராதா, நான் பாத்துக்கிறேன். கீர்த்தி, நீயாவது என்ன புரிஞ்சுக்க முயற்சி பண்ணி கீர்த்தி. என்ன புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும்? நீங்க எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகிங்கிறதையா? சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் மோகனாக்க நீங்க வெறும் கெடுதல் மட்டும்தான் பண்ணிருக்கீங்கன்றதையா? அண்ணா சின்ன வயசுல இருந்து உங்களை பெத்த அம்மாவை விட பெருசாதான் நினைச்சிட்டு இருக்காரு. என்னையும் ராகுலையும் கூட பிறந்தவங்க மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காருமா. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க அவரை வெறும் தத்து புள்ள மாதிரி தான் பார்த்திருக்கீங்க. அவருக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணிருக்கீங்க, சதி பண்ணிருக்கீங்க. நீங்க என் துளசி அண்ணிய கொன்னு இருக்கீங்க. அப்ப உங்க கை நடுங்கலையா? இல்ல, நீங்க இவ்வளவு எல்லாம் செஞ்சிருக்கீங்க. இதுக்கு மேல என்னால உங்களை புரிஞ்சுக்க முடியாது. வெறும் மோகன் அண்ணா மட்டும் இல்ல, இன்னையில இருந்து உங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு கூட முடிஞ்சு போச்சு. இன்னையில இருந்து நீங்க எனக்கு அம்மாவும் இல்ல, நானும் உங்களுக்கு பொண்ணு அல்ல. இல்ல கீர்த்தி, நீ நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுற. நான் உன்னோட அம்மா. நான் இது எல்லாமே பண்ணது நான் பெத்த பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே, உங்க ரெண்டு பேரோட வாழ்க்கைக்காக தானே. நாடகத்தை நிறுத்துங்க. நீங்க இது எல்லாத்தையும் உங்களோட சுயநலத்துக்காக தான் பண்ணீங்க. இல்ல கீர்த்தி, என்னையும் ராகுலையும் நீங்க இதுக்குள்ள இழுக்காதீங்கம்மா. இதுக்கப்புறமும் நல்லவங்க மாதிரி நடிக்க முயற்சி பண்ணாதீங்க. கீர்த்தி, கீர்த்தி, மாப்பிள 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 நீங்களாவது கீர்த்திக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். நான் இதெல்லாம் யாருக்காக? என்னால முடியாது.
என்கிட்டயும் நீங்க எதுவும் எதிர்பார்க்காதீங்க. நீங்க எனக்கு மாமியாரா இருக்கலாம், ஆனா இது வரைக்கும் நான் உங்களை மதிச்சிருக்கேன், உங்களை ஒரு அம்மாவா தான் பார்த்தேன். ஆனா இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு, நீங்க அந்த மரியாதைக்கு ஆரம்பத்துல இருந்து தகுதி இல்லாதவங்க. இன்னைக்கு எப்படி மோகனனா கூடியும் கீர்த்தி கூடியும் உங்களுடைய உறவு முடிஞ்சு போச்சோ, அதே மாதிரிதான் எனக்கும் உங்களுக்கும் கூட இனி எந்த சம்பந்தமும் கிடையாது. இனிமே நான் என்னைக்கும் உங்களை கூப்பிட மாட்டேன் அத்தனை சொல்லி. ராதா, ராதா, தயவு செஞ்சு கதவை தோற. இங்க பாரு ராதா, எனக்கு நல்லா தெரியும் நீ போலீஸை கூப்பிடணும்னு தான் நினைச்ச. ஆனா மீரா அந்த மாதிரி பேசினதுனால என்னால அதை மறுக்க முடியல. வேற வழி இல்லாம தான். இங்க பாரு ராதா, எனக்கு தெரியும் நான் கடந்த காலத்துல நிறைய தப்பு பண்ணிருக்கேன் தான். எத்தனையோ தடவை நீ எனக்கு எடுத்து சொல்லியும் உன் வார்த்தையை நான் நம்பல. பல தடவை நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேன். ஆனா நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், நான் எல்லாத்தையும் சரி பண்ணுவேன். ராதா, நான் உனக்கு சத்தியம் பண்றேன், அது இன்னையில இருந்து நம்ம 2 பேருக்கும் நடுவுல யாரும் வரமாட்டாங்க. ப்ளீஸ் கதவை தொற ராதா. சரி, இப்ப நீயா இந்த கதவை திறக்கலன்னா அப்ப நான் இந்த கதவை உடைச்சிருவேன். நான் தான் சொன்னல நமக்கு நடுவில் யாரும் வரமாட்டாங்கன்னு. இந்த கதவும் இருக்கக்கூடாது. ராதா,
ஏய், நீ இப்படி இது என்னோட பழைய ராதாவாச்ச. ஆமா மோனையா, நான் உங்க அதே பழைய ராதா தான். நீங்க காதலிச்ச அந்த ராதா தான். ஹாய். எனக்கு நீ போட்டிருக்கிற இந்த ட்ரெஸ் அலிகோ அலங்காரத்தாலையோ இல்ல. நான் காதலிச்சது உன்னதான். அதனால எனக்காக நீ உன்னை மாத்திக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்படியா? அவசியம் இல்லையா மோனையா? அப்படின்னா நீங்க இந்த ராதாவோட துணிமணி நகையெல்லாம் இத்தனை வருஷமா ஏன் பத்திரமா வச்சிருந்தீங்க? ஏன் பொழிச்சு வச்சிருந்தீங்க? ம்? மோனையா, நான் உங்க ராதா. ராதா, ஊர்ல இருந்து வந்த ராதா. உன்னதான் கேக்குற. யார் நீ? நான் ராதா, ஐயரோட பொண்ணு. நான் உன்னை என்ன மாத்திக்கல, மறுபடியும் பழைய மாதிரி ஆகுறேன். மோனையா, இந்த 7 வருஷத்துல நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். இங்கிலீஷ்ல ஆரம்பிச்சு பிசினஸ் நடத்துற வரைக்கும், மேக்கப்ல இருந்து ஹை ஹீல்ஸ் போடுற வரைக்கும் எல்லாத்தையும். அதுக்காக வாழ்க்கை முழுக்க நான் கடவுள் கிருஷ்ணருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஆனா இந்த 7 வருஷத்துல மோனையா, எனக்கு இந்த ராதா தான் ரொம்ப ஞாபகம் வந்தா. எப்படி இந்த ராதாவோட துணிமணி நகையெல்லாம் நீங்க பத்திரமா எடுத்து வச்சீங்களோ அதே மாதிரிதான் நானும் இந்த ராதாவோட நினைவுகள் எல்லாத்தையும் என் இதயத்துல ஒரு மூலையில ஒளிச்சு வச்சிருந்தேன். இந்த ராதாவோட ஞாபகம் ரொம்ப வந்தது. நான் என்னென்னமோ நினைச்சேன். ஒரு தடவை இந்த ராதாவை நான் மறந்துட்டேன்னா நான் உங்களையும் மறந்துடுவேன்னு நினைச்சேன். ஆனா பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் நடக்குமா என்ன? ராதாவால தன்னோட மோகனை மறக்க முடியுமா என்ன? மோனையா, நீங்க இந்த மாதிரி யோசிங்க. உங்களோட இந்த ராதா உலகம் முழுக்க சுத்திட்டு உங்ககிட்டயே திரும்ப வந்துட்டா. ஆனா இந்த தடவை உங்களோட இந்த ராதா அரலூசு ராதா கிடையாது. இந்த தடவை நிறைய படிச்ச அறிவாளி ராதாவா வந்திருக்க. மோனையா, நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்க. இப்ப என்னோட முறை. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க மோனையா. புருஷன் பொண்டாட்டி உறவுங்கிறது ஒரு சாதாரண மஞ்ச கயிறுல தான் இணையுதுன்னு எனக்கு தெரியும். ஆனா அன்பு நம்பிக்கையால தான் அது ரொம்ப உறுதியாகும். ஆனா கருத்து வேறுபாடு ஆணவத்தால அது பலவீனமாயிடும். எனக்கு நல்லா தெரியும் அந்த நேரத்துல நீங்க என் மேல கோவமா இருந்தீங்க. ஏன்னா அப்போ உங்களுக்கு உங்க அம்மா மேல முழு நம்பிக்கை இருந்தது. நானும் தப்பு பண்ணியிருக்கேன் தான் மோனையா.
உங்களை நிதானமா புரிஞ்சுக்கிறத விட்டுட்டு நான் உங்க உறவே வேண்டான்னு அறுத்தெறிஞ்சிட்டு போயிட்டேன். இன்னையோட முடிஞ்சது ராதா மோகனோட உறவு, முடிஞ்சது அவங்களோட கதை. குஷி கண்முழிச்ச உடனே உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்துடும் தெரிஞ்சு கூட நான் கோவமா உங்க உறவாறு தெரிஞ்சுட்டு போயிட்டேன். உங்க மௌனத்தை நான் ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நான் பைத்தியம்தான், ஆனா உங்க மேல மட்டும்தான் பைத்தியம். என் கையை பிடிப்பீங்களா? நானா முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு என் மேல காதலே இல்லைன்னு. ஓய், என்னோட சுயமரியாதையை காப்பாத்திக்க தான் உங்க உறவை அறுத்தெறிஞ்சிட்டேன் மோனையா. ஆனா ஒரு விஷயத்தை நான் மறந்தே போயிட்டேன். ஒவ்வொரு தடவையும் நீங்க தானே என் சுயமரியாதையை காப்பாத்துனீங்க. நான் உங்க எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். நீங்க அத்தனை பேரும் இந்த வீட்ல இருக்கலாம், ஆனா ராதாவை மட்டும் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். இந்த உலகத்துல இருக்கிற மொத்த பணமும் இந்த ஆடம்பரம் எல்லாம் ஒரு பக்கம், அப்புறம் என் ராதாவோட அன்பு இன்னொரு பக்கம். அப்பவும் நான் என்னைக்கும் என் ராதாவை தான் தேர்ந்தெடுப்பேன். மோனையா, நீங்க தப்பு பண்ணீங்கன்னா நானும் தானே தப்பு பண்ணியிருக்கேன். என்னால அம்மாவோட விளையாட்டை புரிஞ்சுக்க முடியல. நான் இப்ப சொல்றது நல்லா கேட்டுக்கோராதா. நீ நேரா மனநல மருத்துவமனைக்கு போவ. இங்கே உன் பொண்ணு குஷி, அவளை நான் பரலோகத்துக்கு அனுப்ப போறேன். மேல ராதா, நான் கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தேன்னா, இன்னும் கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்திருந்தேன்னா நிச்சயம் இந்த பிரச்சனை எல்லாம் அங்கேயே தீர்ந்திருக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் உட்கார்ந்து பேசினா எல்லாமே சரியாயிடும் தெரியும் மோனையா. நான் அப்பவே உங்ககிட்ட திரும்பி வந்திருக்கணும்னு தோணுது. ஒரு தடவை நிதானமா உங்ககிட்ட பேசியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தா ஒருவேளை நாம 2 பேரும் இவ்வளவு நாள் பிரிஞ்சிருக்க தேவையில்லை. அநேகமா நீங்களும் நானும் இந்த அளவுக்கு துடிச்சிருக்க மாட்டோம்ல. ஆனா சொல்லுவாங்கல்ல, விநாச காலே விபரீத புத்தின்னு. உங்களை நிதானமா புரிஞ்சுக்கிறத விட்டுட்டு நான் என்னையே உங்ககிட்ட இருந்து இன்னும் தூரமா பிரிச்சு கொண்டு போற முயற்சியில இருந்துட்டு மோனையா. ஆனா அப்படி இருந்தும் உங்க காதல் தோத்து போகல. நீங்க எனக்காக காத்துட்டே இருந்திருக்கீங்க. என்ன தொடர்ந்து காதலிச்சுக்கிட்டே இருந்தீங்க. கடைசியில ஒரு நாள் என்ன நீங்க தேடி கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்ப நான் வேற ஒருத்தர் கூட இருக்கேன்னு தெரிஞ்சிருந்தும் கூட நீங்க உங்க நம்பிக்கையை இழக்கவே இல்லை. இன்னைக்கு உங்களோட அந்த நம்பிக்கை முயற்சியால தான் மோனையா மறுபடியும் நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். நடந்த இவ்வளவு விஷயத்துல நான் ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன் மோனையா.